வணக்கம். மீண்டும் துருப்பிடித்த ஆயுதத்தை கையில் எடுத்து கொண்டுள்ளார்கள் இந்த மதிகெட்ட ஆட்சியாளர்கள். ஆமாம் போட ரூபாய் கொத்தடிமைகள். கேரளா ஜாதவை கையில் வைத்துள்ள திராவிட கட்சிகள் மூன்றாவது தலைமுறையை நாசக்கேடு செய்கிறாங்க. இவர்கள் யோகிகளாக இருந்து கருத்து சொன்னா கேட்கலாம். சொல்பவர்கள் எல்லாமே கல்வி வியாபாரிகள். மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி பள்ளிகளை நடத்தி மக்களை பிழிந்து பணம் வாங்கி அதில் மும்மொழி திட்டத்தை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த யோகியர்கள் எங்களுக்கு புத்தி சொல்ல வந்துவிட்டார்கள். பிஎம்ஸ்ரீ பள்ளி வேண்டாம், ஆனால் அதன் மூலமாக ஒதுக்கப்படுகிற நிதி மட்டும் வேணும், கொள்ளு மட்டும் வேணும், கடிவாளம் வேண்டாம். சொல்லப்போனால் தேசிய கல்விக் கொள்கையில் கடிவாளம் கூட இல்லை. இந்தி திணிப்புன்னு சொல்லி கோஷம் படக்கூடிய கோமாளிகளாக யார் இந்தியை திணிக்கிறாங்க? காங்கிரஸு இந்த களவாணி கழகம் சேர்ந்து ஆட்சி நடத்திய வரைக்கும் இந்தி கட்டாய பாடம். ஆனால் இப்போ தேசிய கல்விக் கொள்கையில் இந்தி கட்டாய பாடம் கிடையாது. முதல் மொழி அவரவர் தாய்மொழி, இரண்டாம் மொழி ஆங்கிலம், மூன்றாம் மொழி இந்திய மொழிகளில் ஏதேனும் ஒரு மொழி. ஏன் படிக்கக்கூடாது? உன்னை யார் ஹிந்தி படிக்க சொன்னாங்க? உனக்கு என்ன மொழி தேவையோ அந்த மொழி படி. அப்போ ஹிந்தி வேண்டாம் என்று சொல்லக்கூடிய கோமாளிகளே, கருணாநிதி தன் மகனை எந்த பள்ளியில் படிக்க வச்சார்? ஸ்டாலின் தன் மகனை எந்த பள்ளியில் படிக்க வச்சார்? செங்கல் உரிமையாளர் அவர் தன் மகனை எந்த பள்ளியில் படிக்க வச்சார்? ஜோசப் விஜய் தன் மகனை எங்கே படிக்க வச்சுருக்காரு? சீமானோ கோமானோ தன் மகனை எங்கே படிக்க வச்சுருக்காரு? அப்போது இந்த ஜோசப் விஜய் கூட தனியாக ஒரு சிபிஎஸ்சி பள்ளி நடத்துகிறாராமா. அப்போது சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று. லெட்டர் பேட் கட்சி நடத்தக்கூடிய சீமான் மைக்கு மட்டும்தான் அவருக்கு மூலதனம், கத்தல் மட்டும்தான் அவருக்கு மூலதனம். ஒரு தேர்தலையே டெபாசிட் வாங்காத சீமான் ரொம்பத்தான் கோவப்படுறாரு. என் மகன் எங்கே படிச்சாத்த உனக்கு என்ன? அப்புறம் என் மகன் படிக்கும் அளவுக்கு தரமான பள்ளியை உருவாக்கி கொடு, அதில் படிக்க வைக்கிறேன்னு சொல்லி அண்ணாமலை பார்த்து கேட்குறாரு. உன் மகன் எங்கே படித்தா எங்களுக்கு ஒன்றும் கவலை கிடையாது, ஆனால் பொது வாழ்க்கைக்கு வந்து வாயை திறந்தாச்சுன்னா கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லித்தான் ஆகணும். உன் மகன் படிக்கும் அளவிற்கு இங்கே தரமான பள்ளி இல்லைன்னா அப்போ அரசாங்க பள்ளிகள் எல்லாம் தரமில்லாத பள்ளிகளா? இல்லை நீ தான் டாட்டா பிர்லா அதானி அம்பானியா? மக்கள்கிட்ட வசூல் பண்ணி வாழக்கூடிய நீயே இவ்வளவு தரமான ஸ்கூல் வேணும்னு சொன்னா ஏன் அரசாங்க பள்ளிகளை சேர்ந்து ஆகாதோ? நம்ம ஜனநாயக நாட்டில் வாழ்கிறோம். மக்கள் விருப்பம் அறிந்து ஆட்சியாளர்கள் ஆட்சி செய்ய வேண்டும். இருமொழி கொள்கை தான் எங்கள் கொள்கை என்பதை முதல்ல உங்கள் கட்சிக்காரர்கிட்ட போய் சொல்லுங்கள், நீங்கள் பின்பற்றுங்க. ஏன் எங்கள் மேலே இருமொழி கொள்கையை திணிக்கிறீங்க? எங்கள் குழந்தைகள் எதை படிக்க வேண்டும் என்று அதிகார குரல் சொல்ல நீங்களார்? உங்கள் குழந்தைகள் பிற மொழிகள் படிக்கும்போது எங்கள் பிள்ளைகள் படிக்க திறமையற்றவர்களா? இந்தியா முழுவது மும்மொழி திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. ஆனால் தமிழ்நாடு மட்டும்தான் கோமாளித்தனமாக திருன்னு முடிச்சுட்டு இருக்குது. காரணம் இந்த திராவிட திருட்டு கும்பல். பிஎம்ஸ்ரீ பள்ளிகள் வருவதை தடுக்கிறாங்க, நவோதய பள்ளிகள் வருவதை தடுக்கிறாங்க. சரி, ஏதோ ஒரு முடிவுக்கு வாங்க. இருமொழி கொள்கை தான் எங்கள் கொள்கைன்னு சொன்னா தமிழ்நாடு பூராமே அதை நடைமுறைப்படுத்துங்க. தனியார் பள்ளிகளுக்குடைய மூன்றாம் மொழியை தூக்குங்க, தடை செய்யுங்க. அல்லது மும்மொழி கொள்கை வேணும்னு சொன்னால் தமிழக அத்தனை பேரையும் மும்மொழி திட்டத்தின்களை கொண்டு வாங்க. ஒன்றா படித்தா மும்மொழியில் படிக்கிட்டு, இல்லைன்னா அத்தனை பேர் இருமொழியில் படிக்கிட்டு. அதெல்லாம் ரெண்டு பிரிவாக பிரிக்கிறது. ஒரு தமிழ்நாட்டை, அது ஒரு மாநிலத்தை ரெண்டு சாதியாக ஏன் பிரிக்கிறீங்க? பணக்கார சாதி, அரசாங்க பள்ளி பிள்ளைகள்னு ஒரு சாதியா? கபட நாடகம் நடத்தக்கூடிய இந்த வேலையை விட்டுருங்க. மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இந்தி எதிர்ப்பு இது துருப்பிடிச்ச ஆயுதம், இது தேவையில்லாத ஒரு ஆயுதம். இந்த காலத்துக்கு மாறுமனத்துக்கு ஏற்ப மாறுங்க, இல்லைன்னா நீங்கள் தனித்து தான் நிற்பீங்க. இது எடுபடாது. மக்கள் சரியான பாடம் கற்பிப்பார்கள். ஆகவே இந்த எடுபடாத ஆயுதத்தை தூக்கி வீசுங்க, மக்களுக்கு நன்மை செய்ய பாருங்கள். 3 மணி திட்டத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, அல்லது தமிழ்நாடு பூரா இருமொழி திட்டத்தை கொண்டு வாங்க. நன்றி.